வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா சென்செக்ஸ். சென்செக்ஸ் இன்னைக்கு 557 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 76,906க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி இன்னைக்கு 160 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 23,350க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. தொடர்ந்து 5வது ட்ரேடிங் செக்ஷனா பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு பேங்க் இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 531 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 50,594க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. மிட் கேப் இண்டெக்ஸ் 706 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க இண்டெக்ஸஸ். அடுத்ததா இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி, பஜாஜ் ஃபினான்ஸ், கோடக் மஹிந்திரா பேங்க், நெஸ்லே இந்தியா, சன் ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஎஸ்யூ செக்டார், ஆட்டோ செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் தொடர்ந்து ஒரு ரெக்கார்ட் ஹையை கொடுத்துட்டு இருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 12% கிட்ட ஏறி ஒரு புது ஆல் டைம் ஹையையும் தொட்டிருக்காங்க. 247 வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்ததா டெஸ்லா இந்தியாவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்க இருக்காங்க. ஸோ டாடா குரூப் அவங்களோட மேஜர் சப்ளையராக இருக்காங்க. இது காரணமாக டாடா ஆட்டோ காம்பனன்ட், டாடா டெக்னாலஜிஸ், டிசிஎஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இதில் பலனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஜொமேட்டோ ஸ்டாக் ஒரு நல்ல பேஸ் ஃபார்மேஷன் போட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 to 3 வீக் டைம் லைன்ல பார்த்தீங்கன்னா 235 வரைக்கும் டார்கெட் போகலான்னு சொல்லி மோத்திலால் ஓஸ்வால் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ அவங்களோட பிராண்ட் நேமை எட்டர்னல் லிமிட்டட்னு சொல்லி மாத்துறாங்க. இது மார்ச் 20லிருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் அஃபேர்ஸ் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்லோட ஒரு சப்சிடரி இருக்கு. அவங்க சென்ட்ரிகோ இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி இவங்க எல்ஐசியோட பார்ட்னர்ஷிப்ல வராங்க. இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி சர்வீசஸ்க்காக ஆல்ரெடி சிடிஎஸ்எல் 43 இன்சூரன்ஸ் கிட்ட அவங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அதுல 23 லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கு. இது என்னன்னா டிஜிட்டலா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக சிடிஎஸ்எல் எல்ஐசி கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அது காரணமா இன்னைக்கு சிடிஎஸ்எல் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா என்எஸ்சி முனிசிபல் பாண்ட்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணலான் இருக்காங்க. முனிசிபல் பாண்ட் வெப்சைட். ஸோ கூடவே நிஃப்டி இந்தியா முனிசிபல் பாண்ட் இண்டெக்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது மூலமா அவங்க இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் முனிசிபல் பாண்ட்ஸ்ல அதிகமா இருக்கணும்னு அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், கிரெடிபிலிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு எளிதில் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த இனிஷியேட்டிவை என்எஸ்சி எடுத்திருக்காங்க. அடுத்ததா பெயின் கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸ்ல இருந்து ஒரு 18% ஆஃப் ஸ்டாக்கை வாங்க போறாங்க. ஆல்ரெடி நேத்து நடந்த போர்ட் மீட்டிங்ல இதுக்கான அப்ரூவலும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 4,385 crores இந்த 18% ஆஃப் ஸ்டேக்ஸை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா 26% ஆஃப் ஸ்டேக்ஸை ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஓப்பன் ஆஃபர் மூலமாகவும் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிற ப்ரைஸ் 5,764 crores. இந்த நியூஸ் காரணமாக இன்னைக்கு மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. 247 வரைக்கும் இன்னைக்கு டேவோட ஹையில் போயிருந்தாங்க. ஸோ இவங்க 236ங்கிற ப்ரைஸை நிர்ணயிச்சிருக்காங்க ஓப்பன் ஆஃபர் ப்ரைஸாக. அடுத்ததா எல்என்டி ஷேர் இன்னைக்கு 2% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 crore ஒர்த்தான ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரிகேட் குரூப் கிட்ட இருந்து. இது ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஹைதராபாத் அண்ட் சென்னையில் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது காரணமாக எல்என்டி ஷேர் இன்னைக்கு 2% அதிகரிச்சிருக்கு.
அடுத்ததா டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாம் தொடர்ந்து ஒரு 1 வீக்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சிலோட மீட்டிங்கும் வந்து நேத்து நடந்திருக்கு. அதுல வந்து 54,000 crores ஒர்த்தான அக்விசிஷனை வந்து பண்ணலான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா பலனடைகிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நேத்து கூட நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஷேர், பிஇஎல், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் இந்த ஷேர் எல்லாம் வந்து நல்ல ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கான டார்கெட்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஎல் பார்த்தீங்கன்னா 1400 வரைக்கும் போகலாம், பிஇஎல் 350 வரைக்கும் போகலாம், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 935 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹெச்சிசி ஷேர் இன்னைக்கு ஒரு 15% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2470 crore ஒர்த் ஆர்டர் வந்து டாடா பவர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஹைட்ரோ பவர் செக்டாருக்கு. அது காரணமா இன்னைக்கு இந்த ஷேர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்ததா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க, 520 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது காரணமா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக் புல்லிஷா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது காரணமா இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 3.6% கிட்ட ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு காரணமா அவங்க வந்து வெட்டிங் டிமாண்ட் அதிகரிக்கிற காரணத்துக்காகவும் இவங்களோட அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ்க்காகவும் இவங்க புதுசா கொண்டு வர பிராண்ட்ஸோட ரீச் காரணமாகவும் இந்த ஷேருக்கு இவ்வளோ தூரம் போறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கிறதா சொல்றாங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நுவாமா வாரி எனர்ஜிஸ் வந்து 25% கிட்ட வந்து ரேலியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பை டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ள வந்து ஒரு 30%ல இருந்து 54% வரைக்கும் காம்பவுண்டட் ஆனுவல் growth இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இவங்க வாரி எனர்ஜிஸ்க்கு 2805 per ஷேருக்கு வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சில நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்க்கு வந்து டார்கெட்ஸை கொடுத்துருக்காங்க புரோக்கரேஜஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பிஇ லெவல் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பிஇ விட கம்மியா இருக்கிறதாவும், ஸோ இவங்களுக்கான growth பொட்டென்ஷியல் நல்லா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு வந்து 4389 டார்கெட்டா சொல்லியிருக்காங்க, 23% அப் பொட்டென்ஷியல் இருக்குன்னு. இன்ஃபோசிஸ்க்கு 2050 டார்கெட்டாவும், எஸ்பிஐக்கு 920, ஹெச்யூஎல்க்கு 2638, ஐடிசி 516, எல்ஐசி 1077, எல்என்டி 4092, ஹெச்சிஎல் 1899, சன்ஃபார்மா 2052. இவங்கெல்லாம் வந்து 15 to 25%, 38% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்க்கு அப் பொட்டென்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஹீரோ மோட்டோகார்ப் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3% ஏற்றம். இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க 525 crore வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க யூஎஸ் மோட்டார்ல இருந்து. எதுக்குன்னா எலக்ட்ரிக்கல் 3-wheeler செக்மெண்ட்ல வந்து என்டர் பண்றதுக்காகவும் இவங்களோட பிரசன்ஸை இந்த ஃபீல்டில் வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து யூஎஸ் மோட்டார் 30 சிட்டிஸில் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஹீரோ மோட்டோகார்ப்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதனால இந்த ஷேர் வந்து 3% கிட்ட ரேலியை கொடுத்துருக்கு. தொடர்ந்து வந்து கடந்த சில நாட்களாக ஹீரோ மோட்டோகார்ப்லேருந்து ஒரு டவுன் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தது. ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சஸையும் வந்து இந்த ஷேர் கிட்ட வந்திருந்தது, வாய்ப்பையும் கொடுத்துருந்தது. அடுத்ததா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இன்னைக்கு 1% கிட்ட வந்து ரேலியை கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ். இவங்க வந்து ரிலையன்ஸோட சப்சிடரி. இவங்க 100% ஆஃப் ஸ்டேக்கை வந்து நவ்யான் ட்ரேடிங்ஸுங்கிற குரூப், இது வந்து வெல்ஸ்பென் கார்பரேஷனோட சப்சிடரி. இங்கே வந்து 1 lakh மதிப்பிலான ஒரு 100% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது காரணமா இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 1% கிட்ட வந்து ரேலியை கொடுத்துருக்கு. அடுத்ததா டிமார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை ரேட்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8 to 10 monthsக்குள்ள வந்து 4735 வரைக்கும் போகலான்னு சொல்லி இதுக்கு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.